ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனோடு போராடி ஜெபிக்கிற நல்ல நாளாய் இந்த நாட்கள் மாறுவதாக. நடந்த உண்மை சம்பவம். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் பாய்கிற ஒரு அழகான ஆறு, முடிவிலே நயகரா நீர்வீழ்ச்சி. கண்கவர் காட்சிகள், மிகவும் பசுமையான இடம். உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், உயரமான நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியின் பக்கத்தில் பறந்து விரிந்த ஒரு பெரிய ஆறு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு ஒரு மைலுக்கு அங்கே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஜனங்கள் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போகிறதற்காக போட்டை பயன்படுத்துவார்கள். நல்ல ஒரு வாலிபன் அதுக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். மத்தியான நேரத்தில் யாருமே இல்லாத நாட்களில் கொஞ்சம் களைப்பாக இருந்தான். ஒரு மைலுக்கு அங்கே அவன் சற்று ஒரு பாறையின் ஓரத்தில் ஒரு முளையில கயிறை கட்டி அவன் சற்று இளைப்பாரி கொண்டிருந்தான். நல்ல காற்று, தூங்கிவிட்டான். தூங்குறவன் அவன் கொஞ்சம் களைப்பா இருந்ததுனால சரியா முளைய கட்டாமல் லூஸா இருந்திருக்கு கயிறு. அந்த நீரோட்டத்தினுடைய அதிர்விலே கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து 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 போட்டினுடைய கட்டு அவிழ்ந்ததும் அவனுக்கு தெரியவில்லை. அது தன் போக்கில் போய் கொண்டிருந்தது. எல்லாரும் கத்துனார்கள், தம்பி 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 எழுமுங்க, தம்பி எழுமுங்கன்னு. நடு ஆற்றுக்குள் போய்விட்டது. அப்படியே சத்தம் போடும்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. தூங்கி கொண்டிருந்தான். இன்னொரு பாறையில் தட்டி சில நிமிடங்கள் அதில் அப்படி ஒதுங்கி இருந்துச்சு. அப்போ எல்லாரும் கூப்பாடு போடுறாங்க, கை தட்டுறாங்க, கூப்பாடு போடுறாங்க, தம்பி பாறையில் ஏறிக்கொள், தம்பி பாறையில் ஏறிக்கொள், தம்பி பாறையில் ஏறிக்கொள் என்று. அவன் முழிக்கவில்லை. மறுபடியும் அலையின் தாக்கத்திலே நடு ஆற்றுக்குள் வந்து வேகமாய் போனது. முடிவிலே நீர்வீழ்ச்சியில் போகிற அந்த நேரத்திலே சில நொடிக்குள்ளாக அகால உயரத்தில் விழுந்து இந்த வாலிபன் மரித்து போனான். அசதி, தூக்கம் கடைசியில் ஒரு பெரிய மரணத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. யோசித்து பாருங்க. நடந்த உண்மை சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் நான் படித்து தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்கிறார், இந்த கெத்சமனே தோட்டத்திலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனத்தில் இயேசு விதமாய் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலகீனம் உள்ளதென்றார். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலகீனம் உள்ளது. சோர்வு கடன் கொடுத்துறாதுங்க, ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்தால் கண் விழிப்பு மாத்திரமல்ல, அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு தேவை. உறக்கத்திலிருந்து எழுகிறது மாத்திரமல்ல, தூங்காமல் முழித்திருக்கிறது மாத்திரமல்ல, விழிப்புணர்வோடு ஜபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். காரணம், சோதனைக்கு உட்பட்டு விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படி ஜபித்ததனால் உலகம், மாமிசம், பிசாசு ஜபித்தார். குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரனுக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிக்கு தேவை ஜெபம், வாலிபருக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம், அரசியலுக்கு தேவை ஜெபம், அதிகாரிக்கு தேவை ஜெபம். இன்றைக்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். ஆயிரங்கள் சொல்லலாம். திறமை செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், யாரும் செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில் சொன்னால், என் மூளை செய்ய முடியாததை முழங்கால் செய்யும். இன்னும் சொல்லலாம், ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார், ஜெபிக்கிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். ஜெபம் நீங்கள் விரும்புகிறதை செய்யும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பல மணி நேரம் ஜெபிங்க. விட்டு போன அதிகாலை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பகல் நேரங்களிலே எல்லாரும் வேலைக்கு போன பிற்பாடு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க, குழுவா ஜெபம் பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க, சபையில ஜெபிங்க. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபத்தில் ஜெயம் வரலாம். ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகள். இந்த நாளில் ஜெபிக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. ஜெபிக்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள
மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபித்து முன்னேறுகிற, ஜெபித்து வெற்றி பெறுகிற, ஜெபித்து ஆசீர்வாதம் பெறுகிற நல்ல நாளாய் மாறட்டும். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். தேவையெல்லாம் சந்தியும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a nice day.